அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வில்லேஜ் ஹோம் குக்கிங் சேனல்ல ஆப்பிளை வச்சு ஸ்வீட்டான சாஃப்டான கேசரி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆப்பிள் கேசரி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஆப்பிள், ரவை 250 கிராம், 400 கிராம் சுகர், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், நெய், ஏலக்காய் தூள். ஃபர்ஸ்ட் ஆப்பிளை கழுவி எடுத்துக்கலாம். ஆப்பிள் தோல் சீவி எடுத்துக்கலாம். அடுத்து ஆப்பிளை துருவி எடுத்துக்கலாம். இப்படி துருவியும் எடுத்துக்கலாம் அல்லது பொடிசு பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஆப்பிளையும் சீவி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக பண்ணுற கேசரியை விட ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணி பண்ணுற கேசரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் இப்படி பண்ணி கொடுத்தா நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆன் பண்ணி கடாயை அடுப்பு வச்சுக்கலாம். இந்த கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழத்தை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே கிஸ்மிஸ் பழம் ஆட் பண்ணிக்கலாம். கிஸ்மிஸ் பழம் நல்லா உப்பி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இது கூடவே நம்ம சீவி வச்சுட்ட ஆப்பிளை ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். ஆப்பிள் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்பிள் நெய்யில் 2 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த நெய் கூட இந்த ஆப்பிளை சேர்த்து வதக்கையில் நல்ல வாசமாக இருக்கும். ஆப்பிள் கேசரி பண்ணுறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது. குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம ரவையை அளந்து எடுத்தோமோ அதே கப்புக்கு 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். 3 கப்புங்கிறது கரெக்டான அளவு. ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் விட்டு ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். ரவை கருகாம வறுத்து எடுத்துக்கணும். ரவையை பாருங்க, நல்ல உதிரி உதிரியா இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும்.
இப்போ இந்த ரவா கூட கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கணும். கட்டிகள் விழாத அளவுக்கு கேர்ஃபுல்லாக பண்ணணும். தண்ணியும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகி கெட்டியாகிற பதத்துக்கு வருது. ரவை ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தித்திப்புக்காக. கிளறி விட்டுக்கலாம். இதுல கரைச்சி வச்சுட்ட ரெட் ஃபுட் கலரை ஆட் பண்ணிக்கலாம். கைவிடாம கிளறி விடணும். இந்த ரவை கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணி மெல்ட் ஆகிறதையும் கிளறி விடணும். கேசரி கூட நான் இப்போ 100 ml ஆயில் ஆட் பண்ணுதேன். ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல வறுத்து எடுத்த ஆப்பிள், முந்திரி, கிஸ்மிஸ் பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா பிரட்டி கிளறி விட்டுக்கணும். ஆப்பிள் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். அதாங்க கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சரியா ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பரா வந்திருக்கு கேசரி. கேசரி மேல டெக்கரேஷனுக்காக செரி பழம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சாஃப்டான ஸ்வீட்டான ஆப்பிள் கேசரி ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.